குற்றம் கூட ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். 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 இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காக உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான்.
செலுத்துவோம். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே தகப்பனாகிய தேவன் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகத்துல எங்களுக்காக நீர் அன்பீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக பலியான தெய்வமே நன்றி அப்பா. அது நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த நாளில் துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்த இடங்கொள்ளாமல் போகப்பட்ட ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று எங்களை சோதித்து பாருங்கள் என்று சொன்னீர் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு நீர் செய்த நன்மைகளினால அதை நாங்கள் ஆண்டவர் உமக்கு நாங்கள் காணிக்கை தசமபாகங்களை செலுத்தும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்தையும் நீர் திறந்து கொடுக்கிறவர் அப்பா. ஆண்டவரே இரட்டதனையான நன்மையை காணும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தீர் அப்பா. ஆண்டவரே இரட்டதனையான காணும்படியாக நீர் எங்களை உதவி செய்வீர். இனிமட்டுமாய் செய்வீர், இனிமேலும் செய்வீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லவரே நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை குறை சொல்லிக் கொண்டு அலையக்கூடாது அப்பா. உங்களுடைய வாழ்க்கை நிறைவாய் எங்களை நடத்தினார். கத்த நிறைவாய் எங்களை போஷித்தார். கத்த நிறைவாய் எங்களை களஞ்சியங்களை ஆசீர்வதித்தார் என்று பிறருக்கு சாட்சியாய் சொல்லத்தக்கதாக எங்களை நீர் ஆண்டவரை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை நீர் தகுதிப்படுத்துங்கப்பா. அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக எங்களுடைய கண்கள், எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர பாதங்கள், ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உயர்ந்திருக்க உங்களுடைய சமூகத்துல எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய ஜெபங்கள் வந்து எட்ட வேண்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ கண்ணி சிந்த தேவையில்லை, நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடித்தேன் என்று நீர் சொன்ன தெய்வமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்ன வசனத்தின் பாடியாகவே ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு விதைத்தாலும் நாங்கள் கம்பீரத்தோடு எல்லா அறுவடையும் கண்கள் காண வேண்டும் அப்பா. நாங்கள் எல்லா அறுவடைகளுடைய கண்கள் காண வேண்டும் ஆவியானவரே. எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய ஆண்டவரே குற்றங்கள், எங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னித்தருளுங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களுடைய கண்ணீரை திருப்தியில் சேர்த்து வைத்து அதற்கு ஈடா நீர் எங்களுக்கு பதில் செய்கிற தெய்வமே நன்றி. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, 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 நல்லவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, வாக்கு மாறாதவரே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை தொழுதுகளும். எல்லாரும் இரண்டு கரங்களை உயர்த்தி அபிஷேகநாதரே
ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்க போகிறார். கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தினார். கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை தாங்கினார். ஒரு குறைவு இல்லாதபடிக்கு கர்த்தராவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் ஒருபோது வெட்கப்பட்டு அடைவதில்லை. அவரையே ஆதரவாக கொண்டோர் நடுவழியில் விட்டு போவதில்லை என்று சொன்ன வசனத்தின்படியாகவே உம்மையே ஆதரவாக கொண்ட எங்களுக்கு ஒரு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் நித்தமும் எங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் எங்களுடைய ஆத்மாவை கர்த்தர் என்னமுள்ளதாக்குவேன் என்று சொன்னார். அப்பா, அதே போலவே எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு மாற்றி தருவீராக. நல்ல பலனை தருவீராக, நல்ல சுகத்தை தருவீராக, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நல்லவரே, ஹல்லேலூயா. ஆமென். அன்பால் பலத்தால் இடைக்கட்டும் அப்பா ஒவ்வொருவரையும் உம்முடைய பலத்தினாலும், ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினாலும், ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆச்சரியமான அதிசயத்தினால நீங்களை மூடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. நீர் பெரியவர் அப்பா, நீர் உயர்ந்தவர், 10,000ங்களில் சிறந்தவரே, நல்லவரே. ஹல்லேலூயா. ஆமென். அப்பா நல்லவரப்பா, நல்லவரப்பா, நல்லவரப்பா. நீர் உயர்ந்தவரே, நீர் அற்புதரே. ஆமென் 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 ஆமென். அன்பு காட்டுகிற நீ ஒரே தகப்பனாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கை வெறுமையானதல்ல, நீர் விரும்புகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதன்படியாகவே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதன்படியாகவே நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்திடுங்க, அதிசயங்களை செய்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாதபடிக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திடுங்க, எங்களுக்கு அற்புதங்களை செய்திடுங்க ஆண்டவரே. நீர் நல்லவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போலவே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் சீயோனிலிருந்து எங்களுக்கு வேதத்தை கொடுப்பீராக. எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் எங்களுக்கு புறப்பட்டு வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாத்தானிய கிரியைகள், மந்திரங்கள், தந்திரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடினமான இருதயத்தை கர்த்தர் நொறுக்கி போடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைந்த உள்ளங்களை கர்த்தர் நீர் ஆற்றுவீராக, தேற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கென்று வாழ்கிற பிள்ளைகளாக, உமக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நீர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே வந்தோம் போனோம் என்று ஆண்டவர் இருவனே இல்லாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக எல்லோருக்கும் அது ஆண்டவர் ஒரு பெரிய சாட்சியாக கர்த்தர் நீர் எங்களை ஏற்படுத்துவீராக. கர்த்தர் நீர் எங்களை அப்படியாகவே நீர் ஏற்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்லவர் நீர், வல்லவர் நீர், அற்புதங்களை செய்கிறவரே, நல்லவரே, நல்லவர் அப்பா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னை துன்பப்படுத்துகிற எல்லாருக்கும் கர்த்தர் நீர் எங்களை விலக்கி ரட்சியும் என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாத்தானிய கிரியைகளிலிருந்து நீர் எங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாகவே உம்முடைய சத்தியம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை
கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 146 1 முதல் 10 முடிய ஆளுக்கு ஒரு வசனம் வாசிங்க. அல்லேலுயான்னு ஆரம்பித்து இந்த சங்கீதம் அல்லேலுயா என்று முடிகிறது. அல்லேலுயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமேன். அல்லேலுயா. ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆயுசு காலத்திலே நாம் ஆண்டவரை பெரிய அளவிலே நாம் மகிமைப்படுத்தணும். எல்லா ஊர்லேயும் மகிமைப்படுத்தணும், எல்லா இடத்துலையும் மகிமைப்படுத்தணும், எல்லா சூழ்நிலையிலும் மகிமைப்படுத்தணும். பாருங்கள், சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி, பெரியவர்களுக்கான நிகழ்ச்சி, வாலிபர்களுக்கான நிகழ்ச்சி எல்லாமே நம்ம வைக்கிறோம். வாலிபர் கூட்டம் கூட கடந்த நாட்களிலே நம்முடைய சபையில் மாதம் நடந்துட்டு வருது. எதுக்காக நம்மளை ஆண்டவர் படைத்தார்? 2 காரியத்துக்காக. ஒன்று, அவரை துதிப்பணும், ஆராதிக்கணும். 2வது, அவரை பற்றி நம்ம சொல்லணும், அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அதுக்காகத்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், வேறு எந்த காரணமும் அல்ல. ரட்சிப்பு என்பது நமக்கு மட்டுமல்ல, எல்லா முழு உலகத்துக்கும் சொந்தம். அதை நம்ம ஓடோடி நம்ம சொல்லணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. 3வது வசனம் சொல்லுது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதியுங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவனுடைய யோசனைகள் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்றார். பிரபுக்களை நம்பாதே. பிரபுக்கள் என்றால் ஜனத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களை அல்லது நமக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய பணக்காரங்களை சில நேரத்தில் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். அவங்க வந்து காப்பாற்றுவாங்க, இவங்க வந்து காப்பாற்றுவாங்க, எனக்கு போலீஸை தெரியும், எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும்பாங்க. எத்தனை பேர்த்த தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவரை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அல்லேலூயா. ஏன்னா அவங்கெல்லாம் தக்க நேரத்தில் சொல்லிடுவாங்க, எனக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, நான் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. முக்கியமாக நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்பாங்க. அது மட்டுமல்ல, வியாதி வந்துருச்சுன்னா, பேய் பிடிச்சிருச்சுன்னா இந்த பிரபுக்களும் இந்த அதிபதிகளும் குணமாக்க முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை குணமாக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். பைபிளை கூட நம்ம பார்க்கிறோம், நாகமானுக்கு பெரிய வியாதி இருந்தது. அந்த வியாதியை குணமாக்குவதற்காக ராஜா கிட்ட முதலாவது போகிறாங்க. சீரியா தேசத்து ராஜா வந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு நிருபம் கொடுக்கிறான். அவனும் வந்து பொன்னோடும் பொருளோடும் வந்து, நான் காணிக்கை தருகிறேன், என்னை இந்த பெரிய வியாதியிலிருந்து, குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையாக்கு என்று. அப்பொழுது அவன் என்ன சொன்னான்? நான் என்ன தேவனா? இந்த வியாதியை என்ன செய்ய முடியாது, குணமாக்க முடியாது என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டான். அதே போல தான் இந்த உலகத்தினுடைய காரியங்களை எல்லாம் நாம் பெரிய அளவிலே நம்பாதபடி கர்த்தரை நம்புவோம், அவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. பிரபுக்களை நம்பினால் பிரபுக்கள் வந்து நம்மளை அவங்களுக்கு ஈக்குவலண்டாக உட்கார வைக்க மாட்டாங்க. ஆண்டவரை நம்பினா சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை கொப்பியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை எங்கே கொண்டாந்து உட்கார வைக்கிறாரா? பிரபுக்களோடு கொண்டாந்து உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. அதிபதிகளோடும் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கொண்டாந்து உட்கார வைக்கிறார். ஆனால் ஏற்கனவே பிரபுக்களாக இருக்கிறவங்கிட்ட போய் என்னையும் உங்கள் லெவலுக்கு கொஞ்சம் உயர்த்தி கொண்டு வாங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கொண்டாட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் மட்டும்தான் கேட்கணும், ஆண்டவரை மட்டும்தான் நம்ம உயர்த்தணும். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஆண்டவர் உயர்த்தி ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு நேராக தேவன் நம்மை வழி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் எல்லாரையும் காப்பாற்றுறான் பாருங்க. ஒரு சாரார் மட்டும்தான் உயர்த்துவார்னு நினைக்கக்கூடாது. பரதேசிகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஆண்டவர் ஆதரிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. 9வது வசனம். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் ஆதரிக்கிறார். யாரையும் கண்டுக்காதவங்களை கூட ஆண்டவர் வந்து என்ன செய்றாரு? கண்டுக்கிறார். அல்லேலூயா. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, சில ஊரில் வந்தீங்கன்னா சிலர் வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. 1000 வீடு இருக்குன்னா சில ஏழை பாலையாக இருக்கிறவங்கள மற்றவங்களாம் என்ன செய்ய மாட்டாங்க? கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு அப்படி அல்ல, யாரையும் கண்டுக்குவார். பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, குருடராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி. அவர் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், பெரிய பணக்காரர், 100க்கு அதிபதி, அவங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார். சகேயு பெரிய பணக்காரர், அவங்க வீட்டுக்கும் போகிறார், அவங்களுக்கு ரட்சிப்பை தருகிறார். அதே நேரத்தில் வியாதிப்பட்ட திக்கற்ற ஒரு 38 வருடமாய் பெதஸ்தா குளத்தண்டை படுத்திருந்த ஒரு பாவியான மனிதன், அதாவது ரொம்ப ஏழையான, யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அதாவது திக்கற்றவர்கள்னு அர்த்தம்.
அவங்கள கூட ஆண்டவர் நேரடியாக தேடி போய் அவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் உதவி செய்வார். நாம் ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிறபடினாலே ஆமென் ஸ்தோத்திரம், நாம் திக்கற்றவர்கள் அல்ல, நாம் அவருடைய ஒரே பிள்ளைகள். அல்லேலூயா. மணவாட்டிங்கிறது அவருடைய சபையாம். இந்த சபை அவருக்கு சொந்தமானதான். அதனால் அந்த சபைக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவே முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சபையை நேசிக்கிறார், சபையை கட்டுகிறார், சபையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் சபைக்காக நீங்கள் எதையாவது ஒன்று செஞ்சா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆமென். அல்லேலூயா. நீங்க சந்தோஷப்படுவீங்களா? படமாட்டீங்க. பாய்க்கு வாங்கி கொடுத்தா, டீ பிளேட் வாங்கி கொடுத்தா, ஃபேன் வாங்கி கொடுத்தா, அல்லது ஃபேனுக்கு காசு கொடுத்தா, லோனுக்கு காசு கொடுத்தா சந்தோஷப்பட மாட்டீங்களா? சந்தோஷப்படுன்னு சொல்லுங்க. சந்தோஷப்படணும். அதுதான் உண்மையான விசுவாசி. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் இந்த திருச்சபைக்காக, அவருடைய சரீரமாகிய சபைக்காக நாம் எதையாவது செய்யும் பொழுது பரலோகத்திலிருந்து தேவன் கண்ணோக்கி பார்ப்பார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் நம்முடைய தேவைகளையும் அத்தியாசங்களையும் அற்புதமாக ஆண்டவர் சந்தித்து மகிமைப்படுவார். உங்களை ஆண்டவர் உயர்த்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த வசனம் சொல்கிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. ஒரு எழுத்து இல்லை, இருந்தாலும் நம்ம அப்படி தான் அந்த வசனத்தை எப்பயுமே படிக்கிறதா தான் வழக்கம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. ஆமென் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். இந்த 10 வருஷமா ஆண்டவர் நடத்துகிறார். அது ஒரு பெரிய கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லபடியாக வழி நடத்தி கொண்டு வருகிறார். இனிமை கூட ஆண்டவர் இனிமேலும் வழி நடத்துவார். நீங்கள் நினைக்காதீங்க, கடந்த வந்த பாதைகளை எப்படியோ சமாளிச்சிட்டோம், இனி அடுத்த வருஷம் எப்படி நான் சமாளிக்க போகிறேன், அடுத்த வாரம் எப்படி சமாளிக்க போகிறேன், அடுத்த மாதம் எப்படி சமாளிக்க போகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் வசனம் சொல்கிறது, இம்மட்டும் உதவின எபினேசர் யெகோவா ஈரே யெகோவா ஷம்மா இனிமேலும் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவாம். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கரங்களை தட்டி, உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். அல்லேலூயா. இம்மட்டுமாக நாம் நிற்கிறோம். ஒரு சர்ச்சு நடத்துகிறோம், ஒரு பாஸ்டராக இருக்கிறோம், ஒரு கார் வச்சிருக்கிறோம், ஒரு நிலங்களை வாங்குகிறோம், வீடுகளை வாங்குகிறோம், பொருட்களை வாங்குகிறோம், சில காரியங்களை விற்கிறோம், சில காரியங்களை வாங்குகிறோம், சிலருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம், சிலரை அபிஷேகத்துக்குள்ளே வழி நடத்துகிறோம், சிலரை ஊழியத்துக்கு நேராக வழி நடத்துகிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இம்மட்டும் உதவின தேவன் இனிமேலும் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 23வது வசனம் சொல்லுது, அவைகள் காலைதோறும் புதியவைகள். காலையில் ஆண்டவர் புது கிருபையை தந்து, புதிய உற்சாகத்தை தந்து ஆண்டவர் வழி நடத்துகிறாராம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்கள், இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு இரவு ஜெபம் நமக்கு பிடிக்கும், காலை ஜெபம் ஆண்டவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணால் நமக்கு பிடிக்கும். தூக்கத்தை கெடுத்து காலையில் காட்டி அதிகாலையில் ஜெபம் பண்ணுறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணலாம்? ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு டைமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எப்போ வேணாலும் என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கார் ஓட்டிக்கிட்டு போனால் கூட ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே கார் ஓட்டிக்கிட்டே போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை செஞ்சாலும் நீங்கள் வேலை செய்து கொண்டே ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மனசுக்குள்ளேயே என்ன செய்யலாம்? நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. சவுண்டு தான் கம்மி பண்ணணும். முதல்ல அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் பஸ்லேயே பாட்டு பாடிக்கிட்டு போவோம். எங்கேயாவது போகிறோம்ல 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டரு பாட்டான பாட்டு
பாட்டு அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டு வந்து பஸ்ஸில் இருக்காது. ஆனால் நாங்கள் தான் டேப் ரெக்கார்டு மாதிரி வாழ்னு கத்தி நிறைய பாட்டு பாடிக்கிட்டே போவோம். மற்றவங்களாம் அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இப்படி பாடுறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பாடல்களிலும் சுவிசேஷ பாடல்கள் தான் நாங்கள் அதில் அதிகமாக நாங்கள் பாடுவோம். அந்த பாடல்கள் இப்போ இயேசு கூட வருவார், நானே வழி சத்தியம், அது மாதிரி நிறைய பாடல்கள். அந்த காலத்தில் எது சுவிசேஷ பாடல்களோ அது. இப்போ இந்த காலத்தில் நிறைய புது பாட்டெல்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்து பாடல்கள் இதை விட ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாடல்களை நாங்கள் பாடிக்கொண்டே இருப்போம். இப்படி காலையும் மாலையும் என் வேளையும் நாம் கர்த்தரை துதிக்கிறோம். காலைதோறும் நமக்கு புது கிருபை தந்து நம்மை புதிதாக தேவன் வல்லமையாக நல்லா வழி நடத்துவார். கவலைப்படாதீர்கள். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அடுத்தது 24வது வசனம் சொல்லுது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தே நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தர் தான் நம்முடைய பங்கா. இந்த உலகத்தில் நம்ம என்ன தான் வச்சுருந்தாலும், எவ்வளோ நகை வச்சுருந்தாலும், எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும், எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும், கடைசியாக போய் சேர்ற இடம் ஆண்டவருடைய இடம். அல்லேலூயா. எங்கே சுற்றினாலும் பஸ்ஸு வந்து கடைசியாக யார் ஓனரோ அவங்கக்கிட்ட போய் என்ன செய்யுது, நிற்கிது. பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது, அப்புறம் அது டிப்போவுக்கு போகுது. டிப்போ தான் லாஸ்ட்டு. டிப்போவில் இருந்தால் எடுப்பாங்க, மீண்டும் கொண்டாந்து அது 2-3 நாளைக்கு ஓடினாலும் சரி அங்கே தான் கொண்டாந்து நிறுத்துவாங்க. அதே போல் தான் நம்ம இப்போ பூமியில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பரலோகத்தில் இருந்து தான் ஆண்டவர் நம்மளை இங்கே பூமிக்கு இறக்கி விட்டுருக்கிறாரு. மீண்டும் நம்ம பரலோகத்துக்கு தான் போகணும். இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கணும், இந்த பூமியில் எவ்வளவோ நம்ம காரியங்களை வச்சுருந்தாலும் கடைசியாக நம்ம சேர போகிற ஒரே இடம், ஒரே பங்கு ஆண்டவருடைய திருப்பாதம். ஆமென். அல்லேலூயா. அங்கே ஏற்கனவே உங்களை சொல்லிவிட்டு, அங்கே ஆண் ஒன்றுமில்லை பெண் ஒன்றுமில்லை. அங்கே நம்ம எல்லாரும் தேவ தூதர்களாக இருப்போம். எப்படி இருப்போம்? உங்களுக்கு தனித்தனி பேர் அங்கே போய் வேணா ஆண்டவர் கொடுக்கலாம். ஆமேன். சோத்திரம். என்னுடைய மகன் மகள் அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து இருந்தாவே போதும். ஆமேன். சோத்திரம். ஆகையால் அங்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. எல்லாம் புதிய ஏற்பாட்டில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு அம்மா 5 கணவர் கட்டிருச்சு. மோசே சொன்ன பிரகாரம் ஒருத்தனை கட்டி அவன் செத்து போயிட்டானா அவன் தம்பி கட்டணுமா, அவனும் செத்து போயிட்டான். அப்புறம் அவன் தம்பி கட்டணுமா, அவனும் செத்து போயிட்டான். அவன் தம்பி கட்டணுமா, அவனும் செத்து போயிட்டான். அவன் 5 பேர் செத்து போயிட்டாங்க. பிற்பாடு வயசாகி போய் அந்த அம்மாவும் செத்து போச்சு. இப்போ பரலோகத்துக்கு போனால் யாருக்கு அவ பொண்டாட்டின்னு ஒரு பெரிய கேள்வி. பைபிளில் பரிசேயர் சதிசேயர்னு இருக்கிறாங்க. சதுசேயர் தான் அந்த கேள்வி கேட்குறாங்க. பரிசேயர் வந்து உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு நம்புகிறாங்க. சதுசேயருங்கிறவங்க உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உயிர்த்தெழுதல் இல்லைங்கிறவங்க தான் ஆண்டவர்கிட்ட வந்து பயங்கரமாக கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள். 5 பேர் இருந்தார்கள். கடைசியாக அவனும் மரித்து விட்டான், அவளும் மரித்து விட்டார். தற்பொழுது இப்பொழுது என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரித்தாங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், முட்டாள்களே, அங்கே போய் என்ன செய்யனா, அங்கே வந்து நம்ம யாருமே வந்து அங்கே போய் வீடு கட்டிக்கிட்டு கார் வாங்கிக்கிட்டு 2 வீலர் வாங்கிக்கிட்டு தனித்தனியாக பீரோ வச்சுக்கிட்டு தனித்தனியாக வாங்கி நகை போட்டுக்கிட்டு அந்த வேலையெல்லாம் அங்கே குடும்பமாக அங்கே இல்லை. அங்கே ஒரே குடும்பம், இயேசுவின் குடும்பம், எல்லாம் ஒட்டு மொத்தமாக திருச்சபை தான் மேலே இருக்குது. ஒரு அள்ளியிலே சொல்லுங்கள். இங்கே நம்ம சர்ச்சின்னு சொல்கிறோம்ல, இதே சர்ச்சு தான் மேலே இருக்குது. அங்கே வந்து அடுப்பெரிக்கிற வேலையே கிடையாது. ஒரு சந்தோஷமான செய்தி பெண்களுக்கு, அடுப்பெரிக்கிற வேலையே கிடையாது. அங்கே போய் தூங்குறதும் கிடையாது. ஒருவேளை இளைப்பு ஆறலாம், ஆனால் நமக்கு தூங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம உடம்பே உடம்பு இல்லை, காற்றா இருக்குது. காற்றுக்கு போய் தூங்கணுங்கிற அவசியம் இல்லை. காற்றுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. தான் கை வலிக்கும், கால் வலிக்கும், பல்லு வலிக்கும், தலை வலிக்கும், எல்லாம் வலிக்கும். அதனால் ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் பரலோகத்துக்கு போகும்பொழுது பரலோகத்தில் தூதர்களை காற்றுகளாக வச்சிருக்கிறாராம். அவங்களே காற்றுகளாக இருந்தால் நாமளும் காற்றுகளாகத்தான் அங்கே இருப்போம். அதனால் காற்றுக்கு எந்த விதமான ஆண்டவர் ஒரு உருவம் கொடுக்குறார், ஒரு டிசைன் கொடுக்குறார், அது வேற. ஆனால் ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நம்ம எல்லாரும் புரிந்து கொள்வோமா. எல்லாரும் என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். என்ன புரிந்து கொள்ளலாம்? இவங்க தான் அம்மா, இவங்க தான் சகோதரி, இவங்க தான் அண்ணார் அப்படின்னு. ஆனால் எந்த விதமான கெட்ட சிந்தனைகளுக்கு அங்கே இடமே இல்லை. என் குடும்பம்லாம் வந்து தனியாக உட்காருங்க, வந்து இங்கே கிட்ட நில்லுங்க, நாம் எல்லாம் சோறு இங்கே தான் திங்கணும், சரியா? அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. அது வந்து பொது ஸ்தாபனம். ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருக்கிறீங்க, ஒரு பெரிய மைதானத்தில் தனித்தனியாக உட்காந்துருக்கிறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த கூட்டம் முடிகிற வரை நாம் வந்து என்ன செய்யக்கூடாது? நம்ம புள்ளனும் சொல்லக்கூடாது, நம்ம புருஷனும் சொல்லக்கூடாது, நம்ம அம்மானும் சொல்லக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? கன்வென்ஷன் கூட்டத்தில், மைதானத்தில் நம்ம இருக்கிறோம்.
அது இப்போ நம்ம சிறப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கும் போது நம்ம என்ன நினைப்போம், இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆண்டவருக்கு நம்ம இருக்கிறோம். இதே போல தான் கோடான கோடி ஆண்டுகள் நம் தனித்தனியாய் தேவதூதர்களாக தேவ சமூகத்தை தரிசித்து கொண்டு இருப்போம். அங்கே நமக்கு எந்த வேலையும் கிடையாது, ஒரே வேலை இளைப்பாறுதல் தான். அல்லேலூயா, ஆமென். இளைப்பாறுதல் எங்கே இருக்குது? பரலோகத்தில் தான். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டு போகிறார். அங்கே நினச்சோம், இன்னும் மட்டும் பிரதர் பாவம் அங்கேயும் இங்கேயும் கஷ்டப்பட்டு வண்டியை ஓட்டிட்டு வர்றார். இளைப்பாறுதலே இல்லை. அப்புறம் காலையில் 5 மணிக்கே ஜெபம். இளைப்பாறுதலே கிடையாது, ரெஸ்ட்டே கிடையாது. இப்படி தான் ஊழியத்தில் நாங்களும் ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். சின்ன வயசாக இருக்கும்போது கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். வயசு அதிகரிக்க சில நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம், போவாட்டி தான் போகுது ஊழியத்துக்கு, நாளைக்கு போய்க்கலாம், கை வலிக்குது கால் வலிக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனாலும் ஆண்டவரை அவ்வப்போது நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணிட்டீங்களா அல்லது புக் பண்ணிட்டீங்களா, எவ்வளோ கை வலியாக இருந்தாலும் சரி கால் வலியாக இருந்தாலும் சரி ஊசியே போட்டுக்கிட்டாலும் சரி போட்டுக்கிட்டு கூட ஊழியத்துக்கு தான் என்ன செய்யணும், போகணும். அல்லேலூயா, ஆண்டவர் தான் வழி நடத்துகிறார். ஆகையால் நம்ம எல்லாரும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல். அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, என் நம்பிக்கை கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. என் பங்கு கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், மரியாளே மரியாளே, மார்த்தாளே மார்த்தாளே, நீயோ அநேக காரியங்களை குறித்து கலவலைப்பட்டு கலங்கி தவிக்கிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேண்டு. நல்ல பங்கை என்ன? நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் கர்த்தருடைய வார்த்தைகளை அவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்டாங்க. அதுதான் நல்ல பங்குன்னு ஆண்டவர் பாராட்டுறார். அல்லேலூயா, நாம் கடவுளுடைய வார்த்தைகளை அவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்கறது தான் நல்ல பங்கு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்களே அப்படின்னு சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நாமெல்லாம் வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆமென் அவருடைய ஆமென் வார்த்தையின்படியே நடக்கும்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் உங்களுடைய முழு மூச்சு எவ்வளவுதான் நம்ம குடும்பத்துக்காக பாடுபட்டாலும், எவ்வளவுதான் நம்ம குடும்பத்துக்காக சேர்த்து வச்சாலும், எவ்வளவுதான் நம்ம குடும்பத்துக்காக நம்ம என்னென்னமோ செஞ்சாலும் நீங்கள் ஒன்று நினைக்கணும், நான் கர்த்தருடையவன், என்னைக்கா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட தான் போவேன். அதனால் என் வாழ்க்கையினுடைய முக்கிய பங்கு கர்த்தருக்கு இருக்கும். அல்லேலூயா. சிலர் அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய வீட்டையும் காட்டையும் எல்லாமே கூட ஆண்டவருக்கு அப்படியே எழுதி கொடுத்துட்றாங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு பெரிய திருச்சபை கூட அப்படியே எழுதி கொடுத்துட்றாங்க. பெரிய கட்டடம் பல லட்சத்துக்கு விற்றுட்டு போகுது. பூமியில் தானே விற்கிது, பரலோகத்தில் என்ன செய்ய முடியாது, அது வராது. ஆனால் நான் ஆண்டவர் கொடுத்தால், நான் விதைத்தால் ஆண்டவர் அதை 1000 மடங்கு எனக்கு திருப்பி தருவார், ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் பேரம்பேத்தி ஆசீர்வதிப்பார், தலைமுறை தலைமுறைக்கு நான் ஆசீர்வாதமே இருப்பேன் என்று நம்பி பொன்னையும் பொருளையும் இடத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் காணிக்கையாய் செலுத்துகிறார்கள். அதற்கு ஒரே காரணம், கர்த்தர் என்னுடைய பங்கு அப்படின்னு நினைக்கிறதுனால, அதை உயர்ந்ததாக நினைக்கிறதுனால, ஊழியத்தையும் திருச்சபையும் அதிகமாக நேசிக்கிறதுனால அப்படி செய்கிறாங்க. நீங்களும் வரக்கூடிய நாட்களில் கர்த்தருக்காக நிறைய விதைங்க, கர்த்தருக்காக நிறைய அறுவடை செய்யுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். 25 முக்கியமான வசனம், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். யாருக்கெல்லாம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறாராம்? தமக்கு காத்திருக்கணும், தம்மை என்ன செய்யணும், தேடணும். ஆமென், ஸ்தோத்திரம். சகேயு ஆண்டவரை தேடினார். அவர் ரொம்ப ஒரு கொஞ்சம் லஞ்சம் வாங்குற மனுஷன். அப்படி இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் ஒரு புத்தி வந்து, ஆண்டவரை நான் பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தேடினார். அவர் தேடும் பொழுது ஆண்டவர் அவருக்கு வெளிப்பட்டார். சகேயுவே, சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தான் தங்க வேண்டும் என்று சொன்னார். என்ன சொன்னார்? ஆமென். யாருமே அவர் வீட்டுக்கு பெரிய பெரிய ஆளுங்களாம், அதாவது நல்ல ஆளுங்க வரமாட்டாங்கன்னு வச்சுங்களேன், விவரம் தெரிஞ்சுங்க வரமாட்டாங்க. ஏன்னா ரொம்ப பெருமையாக இருப்பார், அவர் ஒரு மாதிரியாக இருப்பார். ஏன் நாமெல்லாம் அவர் வீட்டுக்கு போகணும், ரொம்ப செல்வந்தராக இருப்பார் அப்படின்னு நினைப்பாங்க. சின்ன ஆளுங்க என்ன நினைப்பாங்க, இவன் தான் எல்லா காசையும் வாங்கிக்கிட்டானே, லஞ்சம் வாங்கிட்டு தானே கையெழுத்து போட்டான், லஞ்சம் வாங்கிட்டு தானே விட்டான், அதனால் அவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சு அப்படிங்கிற மாதிரி சிலர் இப்படி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டுக்கு நல்ல ஆட்கள் வருவது ரொம்ப கம்மி. ஆனால் இயேசு அதையெல்லாம் எதையுமே நினைக்கல. அவன் தேடுகிறான், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அல்லேலூயா. தேடுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களா? அதை தேடும்போது எப்படி தேடணும்?
காணிக்கையை செலுத்தி நாம் தேடணும், நன்றி செலுத்தி தேடணும், அவரை உயர்த்தி நாம் தேடணும், அவரை மகிமைப்படுத்துகிற காரியங்களை செய்து நாம் தேடணும். கர்த்தருக்கு காத்திருக்கணும். காத்திருக்கிறதுனா என்ன? உபவாசம் எடுத்து நல்லா ஜெபம் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணணும். அந்த காலத்தில் உபவாசம் எப்படி இருப்பாங்க? சாம்பலிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தால் எப்படி உபவாசம் இருப்பாங்கன்னா, ரட்டு உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்காந்து அவங்க 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ணாங்களாம். அதுதான் உண்மையான ஒரு உபவாசம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நான் கூட 1992 அப்படி ஒரு மாதம் 1.5 மாதம் உபவாசம் இருந்தேன். டெய்லியும் இல்லை, வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அது அந்த ஒரு சுவிசேஷர்கிட்ட நான் இருந்தேன் ட்ரைனிங்கில். அந்த சுவிசேஷகர் அப்படி தான் இருப்பார். அவருக்கு 2 பசங்க, கணவன் மனைவி, நாங்கள் 5 பேர் அப்படி தான் உபவாசம் இருந்தோம். காலையிலேருந்து எச்சு கூட கீழே துப்ப சொல்லிட்டார். தண்ணியும் கிடையாது, கூல்ட்ரிங்க்ஸ் கிடையாது, வாழைப்பழம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணி தான் சில காரியங்களை நாம் சாதித்து இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஆகையால் கர்த்தருக்கு காத்திருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும். உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணணும். உபவாசம் சில நேரத்தில் எல்லாரும் உபவாசம் இருக்க முடியாது. நோய் நொடியோடு இருந்தால் மாத்திரை திங்கணும், சோறு சாப்பிடணும், மாத்திரை சாப்பிடணும், சில காரியங்கள். ஆனால் நீங்கள் விசுவாசமாக இருந்தால் ஆண்டவர் உங்களுடைய சரீரத்தை மாற்றி அமைப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். எனக்கு தரவே மாட்டேங்கிறாருயா, கர்த்தர் தரவே மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், நீ தேடுறியா, நீ நம்புறியா, நீ கொடுக்குறியா, நீ விசுவாசிக்கிறாயா? ஆமென், ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் தப்ப கேட்குறோம்ல, விசுவாசிக்கிறாயா அப்படின்னு. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் கேட்பார், விசுவாசிக்கிறாயா, ஆசீர்வாதம் வருன்னு சொல்லி விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கும் பொழுது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே நமக்கு பலிக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். ஒப்புக்கு சப்பானா போகிறதுனாலையோ அல்லது நம்ம ஒப்புக்கு சப்பான வாழ்க்கை வாழ்கிறதுனால ஒன்றுமே கிடைக்காது. நம்ம நல்லா விசுவாசிக்கணும். ஒரு தடவை நம்பி ஆண்டவர் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவரை விட்டுட்டு ஓடினா கூட அவர் உங்களை விட்டுட்டு ஓட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். சொல்லுங்க, நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன் நம்பத்தப்ப தகப்பனே, நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே, உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். ஆமென், அல்லேலூயா. பாட்டு நல்லா இருக்கு, நான் பாடின டைம் போயிடும். இதை பாருங்க, நீங்கள் நம்பி வந்துட்டீங்கன்னா போதும். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், சர்ச்சைக்கு வந்து கொண்டிருக்கிறபடியால், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறபடியால், அவரையே நம்பியிருக்கிறபடியால் அவனை கொண்டாந்து எங்கே உட்கார வைப்பேன்? உயர்ந்த அடக்கிலத்தில் கொண்டு வந்து உட்கார வைப்பேன். அல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். உங்கள் ஜெபமெல்லாம் ஆண்டவர் கேட்குறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். வேறு யார் கூப்பிட்டாலும் பேச மாட்டாராம், நீங்கள் கூப்பிட்டா ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு ஒரு கதை இருக்குது பைபிளில், புதிய ஏற்பாட்டில். ஒரு சிநேகிதன் என்ன பண்ணானா, தூங்கிட்டானா. 2 சிநேகிதர்கள், ஒருவன் இரவு நேரத்தில் என்ன செஞ்சிட்டான், மனைவி பிள்ளைகளுடன் தூங்கிவிட்டான். அவனுடைய சிநேகிதன் ஒருவன் வந்தான், கதவை தட்டுகிறான். கதவை தட்டி என்ன கேட்குறான்? பைபிள் படிச்சிருக்கிறீங்களா? என்ன கேட்டான்? வஸ்திரம் கேட்டானா? யாருமே படிக்கல. சரி, ரொட்டி கேட்டான். என்ன கேட்டான்? ரொட்டி கேட்டான். என்ன கேட்குறான்? எனக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் வந்துட்டான், நைட்டில் அன்டைமில் வந்துட்டான், இப்போ தான் வந்தான், நீ எனக்கு நண்பன், ஆகையால் நீ எனக்கு இப்பொழுது ரொட்டி கொடு. எங்கள் வீட்டில் ரொட்டி இல்லை, உரம்புரை வந்துருச்சு, கொஞ்சம் வந்த உரம்புரை முதல்ல வந்திருந்தா கரெக்டாக ஒழுங்கு பண்ணியிருக்கலாம். இப்போ லேட்டாக என்ன செஞ்சிட்டாங்க, தூங்க போகிற நேரத்தில் பாதி தூக்கத்தில் வந்துட்டாங்க, 11 மணி 12 மணிக்கு. இப்போ என்ன பண்ணுறது? அவன் போய் எழுப்புகிறான். அவன் சொன்னான், எல்லாம் இருக்குது, ஆனால் எந்திரிச்சு என்ன செய்ய முடியாது, தர முடியாது. காலையில் தரனே, விடிகாலம் தரனே அப்படின்னு என்னென்னமோ சாக்கு போக்கு சொல்கிறேன். என் மனைவி பிள்ளைகள்லாம் படுத்துருக்குறாங்க அப்படின்னு.
இவர் தொடர்ந்து அவனுடைய நண்பன் சொல்கிறார், எத்தனை பேர் படுத்திருந்தா என்னடா, எனக்கு என்ன செய்யணும், ரொட்டி கொடு. மனைவி படுத்திருந்தாலும் சரி, பிள்ளைங்க படுத்திருந்தாலும் சரி, எனக்கு ரொட்டி கொடு. இவர் காலையில் தரேன், அப்புறம் தரேன், இல்லை தூக்கம் வருது, அவனை எப்படியாவது டீ வச்சு கொடுத்து ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் எது கொடுத்து அவனை சமாளி, காலையிலுக்கு நிறையா கொடுத்துக்கலான்னு. பாங்க வந்த ஆள் என்ன செய்ய மாட்டேங்கிறான், விடவே மாட்டேங்கிறான். பைபிள் சொல்லுது, அவன் யாருக்காகவும் பார்க்கலினாலும் வந்திருக்கிறவனுக்காகவும் பார்க்கல, உரம்பரைக்காகவும் கூட பார்க்கல, அவன் நண்பனாக இருக்கிறபடினாலே, சிநேகிதனாக இருக்கிறபடினாலே, அந்த சிநேகிதம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக எந்திரிச்சு கஷ்டப்பட்டு மனைவி பிள்ளைகளெல்லாம் தாண்டிட்டு தள்ளி விட்டுட்டு எல்லாத்தையும் மிதிச்சுட்டு அங்கே ரொட்டி, அவன் கேட்ட ரொட்டியும் அவன் கேட்ட திராட்சை ரசத்தையும் கொண்டு போய் என்ன செய்கிறாரு, இந்தாப்போ உன்னுடைய நண்பனு உன்னுடைய உரம்பரைக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ தராதவங்களுக்கு கூட நம்ம நல்ல நண்பராக இருந்தால், ஆண்டவருக்கு நமக்கு நல்ல ஒரு உறவில் இருந்தோம்னா தராத நேரத்தில் கூட ஆண்டவர் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் நினைப்பீங்க காலம் கடந்து விட்டது அப்படின்னு. காலம் கடந்து விட்டாலும் சரி, சாராளுக்கு காலம் கடந்து விட்டது தான், ஆனாலும் குழந்தையை தருவேன்னு சொன்ன தேவன் தந்தார். யோனாவுக்கு மீன் முழுகிட்டு போயிடுச்சு, அவரை காலம் என்ன செஞ்சிருச்சு, கடந்து விட்டது. அவர் நல்ல வேலைக்கு கொஞ்சம் பெரிய மீனாக முழுங்கிச்சு, சின்ன மீன் அதாவது வயிற்றுக்கு தக்கன முழுங்கிருந்துன்னு வச்சுக்க, இவர் இறையாகி கூழாகி கூழாகி தூளாகி கூழாகி அவர் என்ன செய்யறா, மயிலாகி புல்லாகிங்கிற மாதிரி எல்லாம் இவர் என்ன செய்யற, கூழாகி நசன்னு போய் அந்த மீன் வெட்டும்போது பிசு பிசுன்னு பச்சை கலராக வெளியே வருதில்ல, அந்த அசிடு, அந்த கழிவு வருதில்லப்பா, இவர் கழிவாக மாறி இருப்பார். ஆனால் இவர் கழிவாக மாறாமல் கனிவாக கொண்டாந்து ஆண்டவர் கரையில் இறக்கி விட்டு ஓடி போய் என் சத்தியத்தை சொல்லு. அல்லேலூயா. ஆமென். முஸ்லீம்காரங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு குழந்தையும் வகுத்துலேருந்து வெளியே வரும்போது அது ஆண்டவர்கிட்ட வேண்டுதான், எங்கள் அம்மா கிட்டேருந்து சீக்கிரம் இறக்கி விடுங்கப்பா, நான் பூமிக்கு வந்தோன்னே உங்களை பற்றி நான் உங்களை பாராட்டுறேன், கடவுளே உங்களை கும்பிடுறேன், என்னை என்ன செய்ய எப்படியாவது இந்த வகுத்துக்குள்ளேருந்து கொண்டாங்க. எவ்வளோ நேரம் இப்படியே உக்காந்துருக்கிறது, எவ்வளோ நேரம் இந்த மாதிரி என்ன செய்கிறேன் ட்ரை பண்ணுது, ஆனாலும் முடியல. ஆனால் நீங்கள் தான் என்ன செய்யணும், எப்படியாவது என்னை இந்த பூமியில் மட்டும் இறக்கி விடுங்க, நான் வளர்ந்துட்டுன்னா உங்களை பற்றி என்ன செய்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுதான் ஒவ்வொரு குழந்தையும். அல்லேலூயா. பொய்யே நிஜமாக தெரியல, ஆனால் நாம் அந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், அந்த மீனா அந்த யோனாவுக்கு அந்த மீன் கக்குனோடனே அவர் என்ன நினச்சிருப்பார், நான் சொல்கிறேன் ஆண்டவரை கும்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மீனை கும்பிட்டுருப்பார். நல்ல வேலைக்கு சாமியாக இருப்பேன், நீ என்ன செய்ய நல்ல வேலைக்கு கொண்டாந்து என்ன செஞ்ச, கரையில் கக்குன என்னை திங்காமல் பல்லில் வச்சு அமுக்காமல் கொண்டாந்து கரெக்டாக என்ன செஞ்சிட்ட, கக்கிட்டப்பா, ரொம்ப நன்றி அப்படின்னு மீனுக்கு நன்றி சொல்லியிருப்பார். அப்புறம் ஆண்டவருக்கு பரவாயில்ல, சின்ன மீனாக முழுங்காமல் திமிங்கலத்துக்கு போட்டிருந்தா என்ன இருக்கும், கொர்க்கடைல் முதல்ல இருக்குல்ல, அதுக்கு போட்டிருந்தா என்ன இருக்கும் சொல்லுங்கள், அதெல்லாம் கொண்டாந்து கரையில் கக்கிட்டு போகுமா, கரையில் இருந்தால் கூட பிடிச்சி கொண்டு போய் தின்னுட்டு தான் போகும். ஆனால் கரெக்டான மீன் கட்டளையிட்டார். அல்லேலூயா. உங்களையெல்லாம் என் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், உங்களை கரெக்டாக தான் நான் வழி நடத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பயப்பட வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். மலையாளத்தில் என்ன சொல்லுவாங்க, பேடிக்க வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம், பேடிக்க வேண்டாம். தமிழில் என்ன சொல்கிறாங்க, பயப்பட வேண்டாம். ஆமீன். சோத்திரம். நீடித்த நாட்களை அவன் திருப்தியாக்க ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சங்கீதம் 23 ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமீன், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உன்னை கொண்டு போய் விடுவேன். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் கொடுக்குற ஆசீர்வாதம் பெருசாக இருக்கும். அல்லேலூயா. சின்ன ஆசீர்வாதத்துக்கு நேராக உன்னை நான் வழி நடத்தவே மாட்டேன், பெரிய ஆசீர்வாதம். ஆமீன். அதனால தான் பெரிய சபையில் ஆண்டவர் உங்களை உட்கார வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பெரிய சபை சீக்கிரத்தில் நீங்கள் எல்லோரும் நல்லா ஜெபம் பண்ணணும். நம்ம பெரிய சபையை கட்ட போகிறோம். ஆமீன். அல்லேலூயா. நெருக்கமாக இருந்தது போதும். போன மாதத்துலேயே கஷ்டப்பட்டுட்டோம். போன திருவிந்தில் ஆண்டவர் கிருபினால் இன்னும் 2-3 திருவிந்துக்குள்ளார ஆண்டவருடைய கிருபினால் நம்ம பெருசாக நல்லதாக கட்டணும். அதுக்காக நீங்கள் முதலாவது ஊக்கமாக நல்லா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. பணத்தை கொடுக்கணும், உடல் உழைப்பை என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆமீன். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சர்ச்சு கட்டும்போது அதிகாலையில் எந்திரிச்சு உடனே போயிடுவேன். ஏன்னா கல் வரும், மண் வரும், தண்ணி வரும், தண்ணி அல்லது ஊற்றணும், ஏற்பாடு பண்ணணும். காலையில் போனால் தான் திரும்பி வரத்துக்கு சரியாக இருக்கும். காலை நேரத்தில் தான் கொஞ்சம் வேலை சுறுசுறுப்பாக ஆகும்.
மத்தியானத்துக்கு மேலே சரியாக ஆகாது. அதனால் அதிகாலையில் எழுந்திரிச்சு அந்த வேலைக்கெல்லாம் ஒவ்வொரு சர்ச்சு கட்டுறதுக்கு காலையும் மாலையும் இரவும் அலைஞ்சதுனால தான் இன்றைக்கி நமக்கு 5-6 சர்ச்சு இருக்குது. ஒரு அலையிலே சொல்லுங்கள். எதுவுமே செயல்படாமல், எதுவுமே பாடுபடாமல், எதுவுமே என்னென்னா எந்த ஆசீர்வாதமும் வராது. நாமளும் கொஞ்சம் என்ன செய்யணும்? பாடுபடணும். கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். 23 வாசித்துருங்க வேகமாக. தெரிஞ்ச சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன். பிசாசு என்ன பண்ணு தெரியுமா? நாளைக்கு சாவடிக்கலாம், இன்றைக்கி சாவடிக்கலாம், அந்த நோவு கொண்டாந்து சாவடிக்கலாம், இந்த நோவு கொண்டாந்து சாவடிக்கலான்னு. ஆண்டவர் சொல்கிறார், எத்தனை 1000 நோவு வந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒதுக்கி குப்பையில் போட்டுட்டு உன்னை நான் நல்லா வச்சுருப்பேன். அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ என்ன சொல்லுவார்னா, ஊழியங்கிறது சாதாரணமாக நினைக்காதீங்க, ஈஸியாக நினைக்காதீங்க, எல்லாம் கஷ்டம்தான். ஆனாலும் ஆண்டவர் நம்ம மெய்ப்பராக இருந்து நல்லா நடத்துகிறார். ஒரு அழியிலே சொல்லுங்கள். ஆகையால் உங்களுக்கு எதுவும் வராது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களை ஆண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாப்பார்.